பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 19 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. தேவன் பகலையும் இரவையும் வேறுபடுத்தி அவற்றை ஆள சுடர்களை உண்டாக்கினதை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இதற்கு பிறகு சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று என்று பார்க்கிறோம். 20 பாருங்கள். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இங்கே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பார்க்கிறோம். எல்லாமே ஒரு அணுவிலிருந்து தோன்றியது என்பது இதற்கு அர்த்தமல்ல. தேவன் ஒவ்வொரு வகை உயிரினங்களையும் தனித்தனியாக படைத்தார். அவற்றிலிருந்து அந்த வகை உயிரினங்கள் தொடர்ந்து தோன்றின. தேவன் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று கூறிய பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? தங்கள் தங்கள் ஜாதியின்படியே என்கிறது. இது வகை என்பதை காட்டிலும் மேலான அர்த்தத்தை உடையது. தங்கள் தங்கள் ஜாதியின்படியே என்பதற்கான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ஒரு குழுவிற்குள்ளிருந்து வரும் நேரடியான மரபு வழி வருகையாய் இருக்கிறது. உதாரணமாக, இது ஒரு குதிரையை மட்டும் குறிக்காமல் குதிரை குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு மிருகத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் இது போன்ற ஒன்றை சிருஷ்டித்தார். பின்னர் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் பெரிய உற்பத்தி நிகழ்ந்தது. முதலில் உற்பத்தி நிகழ்ந்தது, பின்னர் சீர்குலைவும் நிகழ்ந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 21 வாருங்கள். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கே தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். தேவன் ஒன்றை செய்யும் பொழுது அது நலமானதாகவே இருக்கும். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அவர் எதை செய்தாலும் அது நலமானதாகவே இருக்கும். பல சமயங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது நமக்கு கடினமானதாக தோன்றினாலும், அது பாரமாக தெரிந்தாலும், ஆனால் அதன் முடிவு சமாதானம், அதன் முடிவு சந்தோஷம். மற்றவர்களும் அதை பார்க்கும் பொழுது இது நல்லது என்று சொல்ல முடியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். இந்த உயிரினங்களை எல்லாம் பலுகி பெருக வேண்டும் என்றே தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். மனித சமுதாயத்தை பார்த்தும் தேவன் இவ்வாறு தான் சொல்கிறார். அன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையான கட்டளையே. ஆதியாகமம் 1 அதிகாரம் 23 முதல் 25 பாருங்கள். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அதாவது வெவ்வேறு வகையான உயிரினங்கள். இப்பொழுது தேவன் மனித சமுதாயத்திலிருந்து தாவர வாழ்க்கையையும் விலங்குகளின் வாழ்க்கையையும் தனித்தனியாக பிரித்திருக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இந்த மனித படைப்பு உங்களுக்கு மிகவும் ஆர்வத்தை தூண்டுகிறதாக இருக்கக்கூடும். அந்த ஆதாமிலிருந்து தான் நாம் அத்தனை பேரும் வந்தவர்கள். எனவே ஆதாமை நமக்கு உறவினர் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான்? அடுத்து வரும் அதிகாரம் இதை குறித்த தெளிவான பதிலை கொடுக்கிறது. பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் மனிதனுக்கு பூமியின் மீது ஆளுகையை கொடுத்தார். இதற்காக ஆதாம் ஒரு மகிமையான தோட்டக்காரராக அந்த ஏதேன் தோட்டத்திற்கு கொடுக்கப்பட்டார் என்று அர்த்தமாகாது. ஆதாமிற்கு
மிக அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் சில வசனங்களுக்கு பிறகு இந்த சிருஷ்டிப்புகளுக்கு செய்யும்படி தேவன் ஆதாமிடம் கூறிய சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். சரி, ஆதியாகமம் 1:27 வசனம் பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே மனிதனுடைய படைப்பை பற்றி சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் இங்கே 3வது முறையாக பாரா என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அதாவது ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குவது என்பது. இவ்வாறு மனிதன் படைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவன் முற்றிலும் புதிய ஒரு காரியம். ஆதியாகமம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாரா என்ற வார்த்தையே இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே அவர் உலகத்தை படைக்கிறார். அடுத்ததாக 1:21 அவர் உயிரினங்களை சிருஷ்டிக்கிறார். சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். இங்கே சிருஷ்டித்தார் என்பது பாரா என்ற வார்த்தை. இப்பொழுது தேவன் மனிதனை படைக்கிறார். எப்படி? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. மனிதனை பற்றிய படைப்பின் வரலாற்றை நாம் அடுத்த அதிகாரத்திலே விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். தேவன் அண்ட சராசரங்களின் படைப்பை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இவ்வளவு செய்தி மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் இவ்வளவே அறிய முடிகிறது. அவரால் அநேக விளக்கங்களை நமக்கு இதை குறித்து தர முடியும். ஆனால் அவர் அதை கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய படைப்பிலே ஒன்றை மட்டும் குறித்துதான் விளக்கமாக தருகிறார். அதுதான் மனிதனுடைய சிருஷ்டிப்பு. ஏன் தெரியுமா? இந்த வேதம் மனிதனுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய ஆரம்பத்தை, தன்னுடைய தோற்றத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் மனிதனை பார்த்து இவ்வாறு கூறுவது போல இருக்கிறது. எப்படி? நான் உன்னுடைய படைப்பிலே விசேஷித்த கவனம் செலுத்தி இருக்கிறேன் என்பதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் இந்த அண்ட சராசரங்களின் படைப்பை பற்றி யூகங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவது போல தெரிகிறது. இந்த வசனம் நமக்கு சிறந்த ஒரு காரியத்தை தெரிவிக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தையிலே இது சிறந்த ஒரு வாக்கியமாகும். இதன் பொருள் என்ன தெரியுமா? அதாவது மனிதன் தேவனை போல இருக்கிறான். திருத்துவத்திலே இப்பொழுது சிலர் இவ்வாறு கூறலாம். நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். மனிதன் சரீரம், சிந்தை, ஆவிக்குரிய காரியம் போன்ற 3ஐயும் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடும். இது உண்மைதான். 1 தெசலோனிக்கர் 5:23 இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்கிறார். இது சத்தியம். இருந்த போதிலும் நாம் அடுத்த அதிகாரத்திற்கு வரும்பொழுது இதிலும் அதிகமான அர்த்தமுடையதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மனிதன் ஒரு தனிப்பட்ட பண்புடையவனாக, சுய மனசாட்சியை உடையவனாக, சுய முடிவுகளை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற சத்தியத்தை இது விளக்குகிறது. அவன் சுய சித்தம் உடையவனாக இருக்கிறான். மனித சமுதாயத்தின் விசேஷித்த காரியமும் இதுதான். தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்பதற்கு இதுவே பொருளாகும். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே எவ்வாறு ஆண் சிருஷ்டிக்கப்பட்டான் என்றும் எவ்வாறு பெண் சிருஷ்டிக்கப்பட்டாள் என்ற விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. நாம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும் வரை அதை காண முடியாது. இந்த காரணத்திற்காகவே தேவன் இந்த அண்ட சராசரத்தின் படைப்பு பற்றிய விளக்கத்தை நமக்கு கொடுக்க விரும்பவில்லை என்று கூறுகிறேன். அப்படி இருந்திருந்தால் அவர் இந்த அதிகாரத்திலோ அடுத்த அதிகாரத்திலோ இதை குறித்து சொல்லி இருந்திருப்பார். ஆனால் அவர் சிருஷ்டிகர் என்பதை தவிர வேறு விளக்கத்தை அவர் நமக்கு தரவில்லை. நாம் எபிரேயர் 11:3 பார்க்கிற சத்தியத்திற்கு இது சரியாக நம்மை வழிநடத்துகிறது. வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்கிறார். நாம் இன்று காண்கிறவைகள் யாவுமே முன்பு இருந்ததில்லை.
அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்தே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உருவாக்கினார். இதுதான் எக்ஸ் நிகிலோ என்பது, அதாவது சிருஷ்டிப்பு. ஒருவேளை இதை குறித்து எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று கூறலாம். அருமையானவர்களே, விளக்க இயலாது என்பதே இதற்கு பதில். பரிணாம கொள்கையும் இதை விளக்க முடியாது. ஒன்றுமில்லாத நிலை எவ்வாறு இந்த நிலைமைக்கு மாறியது என்பதற்கு இந்த கொள்கையும் பதில் தருவதில்லை. இந்த கொள்கை ஒரு செல் உயிராகிய அமீபாவிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆனால் அந்த ஒரு செல் உயிர் எவ்வாறு தோன்றியது என்பதற்கு பதில் இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய மூளை ஆரம்பமாவதற்கு ஏதோ ஒன்று அவசியமானதாய் இருக்கிறது. ஆனால் வேதம் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவன் அதை சிருஷ்டித்தார். இந்த அதிகாரத்தின் தலை சிறந்த வெளிப்பாடு இதுவே ஆகும். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே தேவன் வினோதமான காரியத்தை இந்த படைப்பிற்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் மனிதனை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்கிறார். மனிதன் இந்த உலகத்திற்குள் வருகிறதற்கு தேவன் 4 முறைகளை பயன்படுத்தி இருக்கிறார். முதலில் நேரடி படைப்பு. இப்படித்தான் ஆதாமை அவர் படைத்தார். இரண்டாவதாக மறைமுகமான படைப்பு. இப்படி ஏவாளை படைத்தார். மூன்றாவதாக கன்னியின் பிறப்பு. இவ்வாறுதான் இயேசு கிறிஸ்து மனித சமுதாயத்திற்குள்ளே வந்தார். நான்காவதாக இயற்கையான சந்ததி. இவ்வாறே இன்றைய மனித சமுதாயம் வளர்ந்து வருகிறது. இந்த இயற்கையான இனப்பெருக்கத்தை நாம் கீழாக மதிப்பிடக்கூடாது. தேவன் இந்த நோக்கத்தை உடையவராக இல்லை என்று அநேகர் சொல்கிறார்கள். மனிதன் பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையாக சொல்லுகிறார். இது ஆச்சரியமான மகிமையான ஒரு உண்மை. தேவன் படைத்த உடல் உறவை சாதாரணமானதாக, அற்பமானதாக, இழிவானதாக எண்ணக்கூடாது. இன்று சிலர் கீழ்த்தரமான ஆபாசமான வகையிலே புத்தகங்களை எழுதிவிட்டு அதை கலை என்று அழைக்கிறார்கள். திருமண உறவானது இவ்வாறு கீழ்த்தரமாக நடத்தப்படக்கூடாது. தேவன் அதை நலமாக கண்டபடினாலே தான் அது நல்லது என்று சொன்னார். அதை மனிதன் அவமதிக்க கூடாது. தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார். தேவன் மனிதனுக்கு அழியாத ஆத்மாவை கொடுத்து உண்மையான தனித்தன்மையையும் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு சுயமான மனசாட்சி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு சுயமாக தெரிந்தெடுக்கும் வலிமையும் உள்ளது. மேலும் மேன்மையான ஒழுக்கத்திற்கான பொறுப்பும் உடையவனாக அவன் இருக்கிறான். அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் பிள்ளை பெறுவதனாலே பூமியை நிரப்பும்படி தேவன் அவனிடத்திலே கூறினார். நிரப்பி என்று இங்கே சொல்லப்படுவது மீண்டும் நிறைவாக்கு என்ற அர்த்தத்திலே வருகிறது. இது நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் ஒரு காரியம். அதாவது மனிதன் படைக்கப்படும் முன்னர் ஏதோ சில உயிரின படைப்புகளால் பூமி நிரம்பி இருந்திருக்கிறது என்பதை இது குறிக்கிறது. ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவை மறைந்து போயிருந்தன. மேலும் மனிதன் பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே பார்க்கலாம். இதுவே கற்றுக்கொள்ளுதலுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 25:2 காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை என்று வாசிக்கிறோம். தேவன் பூமிக்கு அடியிலே வைரத்தையும் பொக்கிஷங்களையும் மறைத்து வைத்திருக்கிறார். மனிதன் அவற்றை தோண்டி எடுக்க வேண்டும். இது அறிவு காரியத்திலேயும் சரியாக பொருந்தும். நாம் அறிவை தேடி தோண்டியே எடுக்க வேண்டும். வேத வார்த்தைகளின் தியானமும் இப்படிப்பட்டதே. நாம் தோண்டியே சிறந்த காரியங்களை பெற முடியும். நாம் ஆய்வகத்திற்கு சென்று சோதனை கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் மனிதனோ அணுகுண்டை கண்டுபிடித்து மனு குலத்தை அழிப்பதற்கே வழிவகை செய்துவிட்டான். அடுத்ததாக ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் மனிதனுக்கு சொல்லுகிறார். ஆதாம் ஒரு சாதாரண தோட்டக்காரர் அல்ல.
பூமியை ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்டான். நாம் எவ்வாறு நம்முடைய அறையின் தட்ப வெப்ப நிலையை ஒரு மின்சார இயந்திரத்தை கொண்டு மாற்றி அமைக்கிறோமோ, அதே போல ஆதாம் தட்ப வெப்ப நிலையை கூட மாற்றி அமைத்திருப்பான். அவன் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்தான். நாம் இயேசு கிறிஸ்துவிலே இதையே பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது இயற்கையை கட்டுப்படுத்தினார். அவர் சீரும் புயலை கண்டு இறையாதே அமைதலாயிரு என்று கூற முடிந்தது. அவர் திரளான ஜனங்களை 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு போஷிக்க முடிந்தது. ஆதாம் வீழ்ச்சி உறுவதற்கு முன்பு வரை அவனாலும் இதை செய்திருக்க முடியும் என நான் கருதுகிறேன். அவன் வீழ்ச்சியுற்ற பிறகு தேவன் அவனுக்கு கொடுத்த ஆளுகையை இழந்து போனான். ஆதியாகமம் 1 அதிகாரம் 29 வசனம் பாருங்கள். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. இந்த வசனத்திலிருந்து மனிதன் முதலாவது காய்கறிகளை உணவாக உட்கொண்டான் என்பதை நாம் அறிகிறோம். ஜல பிரளயத்திற்கு பின்னரே அவன் மாம்சம் உண்ணுகிறவனாக மாறினான். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 30-31 வசனங்களை பார்ப்போம். பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இந்த வார்த்தைகளோடு 1 அதிகாரம் நிறைவடைகிறது. இங்கே ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்திலே தேவன் என்ற வார்த்தை 32 முறை குறிக்கப்பட்டுள்ளது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நிரூபிக்க வேதம் ஒருபொழுதும் முயற்சிக்கவில்லை என்பதை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்கிறார். இந்த வேதமானது ஆவிக்குரிய பக்திக்குரிய மீட்பின் சத்தியத்தை வெளிப்படுத்த எழுதப்பட்டுள்ளது. இவை யாவுமே நாம் விசுவாசிக்கும் பொழுது மட்டுமே நமக்கு சொந்தமாக முடியும். ஆகவே தேவன் சிருஷ்டித்தவர் என்ற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இந்த 1 அதிகாரத்திலே தேவனுடைய தனித்தன்மையையும் அவருடைய வல்லமையையும் ஐக்கியத்தையும் பார்க்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே பவுல் சொல்லுகிறது இதற்கு பொருத்தமானதாய் இருக்கிறது. என்ன சொன்னார்? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் என்கிறார். சரி, எவ்வாறு தெளிவாய் காணப்படும்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த அதிகாரத்திலே நாம் வேறு சில சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, இது பல தெய்வ வழிபாட்டை மறுக்கிறது. அதாவது ஒரே தேவன் சிருஷ்டித்தார் என்று இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இரண்டாவது, பொருட்களின் நித்திய தன்மையை இது மறுக்கிறது. நாம் வேதத்தின் துவக்கத்திலே ஆதியிலே என்று பார்க்கிறோம். அதாவது எல்லாவற்றின் துவக்கத்தையும் பார்க்கிறோம். மூன்றாவது, இது தேவன் எல்லாவற்றிற்கும் முன்பாக இருக்கிறார் என்றும் அவர் அவற்றிற்கு அப்பாற்பட்டவர் என்றும் சொல்லுகிறது. நான்காவதாக, இந்த அதிகாரம் நிகழ்ச்சிகள் மாற்ற இயலாதபடி முன்னரே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோட்பாட்டினை மறுக்கிறது. தேவன் இங்கே தம்முடைய சித்தப்படி விடுதலையோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம். இது போன்ற சிறந்த காரியங்களை இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இன்னும் இந்த அதிகாரத்திலே நாம் ஒரு ஒழுங்கையும் முன்னேற்றத்தையும் விரைவாக செயல்படுகிறதையும் பரிபூரணத்தையும் பார்க்கிறோம். இவையெல்லாம் இந்த அதிகாரத்தின் சிறந்த காரியங்களாகும். அருமையானவர்களே, இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கிறீர்களா? அவரே சிருஷ்டிகர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதை விசுவாசித்தாலே இந்த வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிறது என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க முடியும். அப்பொழுதுதான் இந்த வேதத்தினாலே உண்டாகும் எல்லா ஆசீர்வாதங்களும் பயன்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இடம்பெற முடியும். ஒருவேளை உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் குழப்பங்களும்
அறியாமைகளும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு, தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உமக்கென்று வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களா? அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செயல்பட முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வேதத்தின் ஆரம்ப வரிகளிலேயே உம்முடைய மகத்துவத்தை குறித்தும் உம்முடைய வல்லமையை குறித்தும் நீரே சகலத்தையும் உண்டாக்கினீர் என்பதை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரையா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் காண்பிக்க ஆயத்தமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவேளை சந்தேகத்தோடும் அரைகுறை விசுவாசத்துடனும் யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களும் பரிபூர்ணமான விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர உதவி செய்துள்ளோம். இதை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே சுமந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய சந்தோஷத்தை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.